அந்த அம்மாவை சொல்ல சொல்ல அழுவு வருது. இப்போ அல்லாஹுடைய வீட்டுக்கே விருந்தாளியா வந்துட்டோம்னு சொல்லும் பொழுது நம்மள யாருடைய கண்ட்ரோல்? அல்லாஹுடைய கண்ட்ரோல். அல்லாஹுடைய பொறுப்புல வந்துட்டோம். அல்லாஹ் நம்மள ரொம்ப பெரிய கண்ணியமான இடத்துக்கு கொண்டு வந்துட்டான். ரொம்ப உயர்ந்த இடம் இது, ரொம்ப மகிமையான இடம் இது. குர்ஆனையும் ஹதீஸையும் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் இந்த பூமியிலிருந்து அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஒவ்வொரு நாளும் குர்ஆனை ஓதுறோம், ஒவ்வொரு நாளும் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை படிக்கிறோம். அது எங்க இருந்து கிடைச்சது? இந்த இடத்துல இருந்து அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த காபாவை பார்க்கணுன்ற ஒரு ஆசையோட ஆவலோட என்னங்க 4000 கிலோமீட்டர்களை தாண்டி பயணம் செஞ்சு சிரமப்பட்டு வந்திருக்கிறோம். எதுக்காக? அல்லாஹ்வுக்காக வந்து இஸ்மி ஹஜ்ஜன் மூலியமாக உங்களை எப்படியாச்சும் கொண்டு வந்து இந்த காபாவை காட்டிடணும். எங்களுடைய நோக்கம் வந்து காசு பணத்தை சம்பாதிக்கிறது இல்லை. அதுக்கு எவ்வளவு பிசினஸ் இருக்குது. என்ன ஷரீபா, எவ்வளவு பிசினஸ் இருக்குது உலகத்துல. இது பிசினஸ் இல்லை எங்களுக்கு. இது பிசினஸ் உடைய நோக்கமும் இல்லை எங்களுக்கு. அல்லாஹ்வை இந்த மக்கள் போய் பார்க்கணும். அல்லாஹுடைய நாளைக்கு மஹ்ஷர்ல அல்லாஹ் சந்திக்க வேண்டியது இருக்குது. எப்படி இஹ்ராமுடைய நிலைமையில இந்த மக்காவுக்குள்ள உம்ராவுடைய நசீபோடு நமக்கு வந்திருக்கிறோமோ, இதே போல ஹஜ்ஜுடைய நாள்ல அதே நேரத்துல ஹஜ்ஜை இஹ்ராம் கட்டியவர்களாக இந்த பூமிக்கு அல்லாஹ் மீண்டும் நம்மளை வர செய்வானாக. கண்ணியத்திற்குரிய ஹாஜிகளுக்கு நன்றி செலுத்துறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் இஹ்ராமுடைய நிலையில நாம நன்றி செலுத்துறோம். அல்லாஹ் இன்னும் சந்தோஷப்படுறான். என்னுடைய அடியானுக்கு எந்த பாக்கியத்தை நான் கொடுத்தேனோ, அவன் அதுக்கு நன்றி செலுத்துறானே, அவன் நன்றி செலுத்துறானே, மீண்டும் ஒரு பாக்கியத்தை அவனுக்கு கொடுக்கணும், ஹஜ்ஜை கொடுக்கணும். புரியுதா ஹாஜி? கண்ணியத்திற்குரிய ஹாஜிகளை, பேர்பட்ட நசீபாளிகள் நாமெல்லாம், பாக்கியசாலிகள். உலகத்துல பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் இருக்காங்க, இன்னும் உம்ரா செய்யலங்க. உலகத்துல எவ்வளவு பெரிய லட்சாதிபதிகள் இருக்காங்க, இன்னும் ஹஜ் செய்யல, உம்ரா செய்யல. இந்த காபா வந்து பாக்குற பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கல. காசு பணத்தை உலகத்துல சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? அல்லாஹ்வுடைய இறையிலத்தை பார்க்கலையே. ஹாஜிகளே, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான வாய்ப்பை, நீங்க இங்க இருக்க போறது பல மாதங்கள் இல்ல, ஒரு 13-14 நாள் மக்காலையும் மதீனால இருக்க போறீங்க. அதனால அந்த நாட்களை வீணா செலவு செஞ்சிடக்கூடாது. இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிடம், ஒவ்வொரு நொடி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு நொடியும் முக்கியமானது. இன்னும் உங்களுடைய கையில குர்ஆன் இருக்கணும், அல்லது உங்களுடைய நாவல திக்ர் இருக்கணும்.